முடிவை நம்மகிட்ட விட்டுறது. அக்னி பிரவேசத்தினுடைய முடிவு என்ன? கெட்டு போய் வந்தவளுக்கு தலையில தண்ணீரை ஊற்றி நீ இதை மறந்துரு, இப்ப ஊட்டினது தண்ணீர் நினைக்காத இது நெருப்புன்னு நினைச்சுக்கன்னு அவங்க அம்மா சொல்லி நிறுத்திடலாம். ஆனா அதோட நிக்குமா? அந்த பெண்ணின் எதிர்காலம் என்ன ஆகும்? இதை சிந்தித்து பலர் கதை எழுதினார்கள். அப்புறம் அவரே அதுக்காக ஒரு நாவல் எழுதினாரு. அந்த நாவலுக்கு அப்புறம் தொடர்ச்சியா இன்னொரு நாவல் எழுதினாரு. அப்போ ஒரு சிறுகதையின் முடிவு என்பது சிந்தனையின் தொடக்கம். அதுதான் நான் முதல்ல சொன்னேன் அதனுடைய இலக்கணம். அப்படி ஒரு இலக்கணமாக அவர் அந்த அக்னி பிரவேசத்தை, அதுபோல அவருடைய ஒவ்வொரு கதையிலும் அந்த மாதிரி நாம அந்த முடிவுகளில் அந்த பிரச்சனையை அவர் அணுகுகிற முறையில் நம்முடைய சிந்தனைகள் தூண்டப்படும். அந்த ஜெயகாந்தன் காலத்தில், அந்த பாலகுமாரன் காலத்தில் இன்னும் பல பேரங்க எழுதினார்கள், நல்ல சிறுகதைகளை எழுதினார்கள். ஆனா அதற்கும் அப்புறம் மறுபடியும் ஒரு தொய்வு விழுந்தது. இப்ப அந்த தொய்வாகவே தான் இருக்கிறதுன்னு சொல்லணும். எப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த ஆனந்த விகடனை போல, குமுதத்தை போல, அல்லது பழைய மணிக்கொடியை போல ஒரு வெகுஜன பத்திரிகை சிறுகதைக்குரிய களமாக இன்றைக்கு இல்லை தமிழ்நாட்டில். ஆனாலும் இன்றைக்கு நல்ல சிறுகதை எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். பா ஜெயபிரகாசன், பிரபஞ்சன், கந்தர்வன், அஜயன் பாலா, ஆதவன், இவர்களுடைய சிறுகதைகள் எல்லாம் நினைத்து பார்க்கத்தக்க சிறுகதைகள். வண்ணதாசன் அவருடைய சிறுகதைகள் எல்லாம் நாம் தவிர்க்க முடியாத சிறுகதைகள். இலக்கிய போக்கில் தமிழ் எழுத்து உலகில் பல மாற்றங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற எழுத்துக்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் களம் பழைய மாதிரி ஒரு வெகுஜன பத்திரிகை இல்லை. இவர்கள் சிறு சிறு சுற்றிலே இருக்கிற பத்திரிகைகளில் எழுதுகிறார்கள். கணையாழி போன்ற பத்திரிகைகளில் எழுதினார்கள். அதுபோல வேறு சில பத்திரிகைகளில் எழுதினார்கள். ஒன்றிலையுமே எழுதாமல் திடீரென்று புத்தகமாகவே ஒரு சிறுகதை தொகுப்பை வெளியிடுகிறார்கள். அப்படி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இலக்கியம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சிறுகதை இலக்கியம் தமிழில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை படிப்பிக்க முடியாது. ஆனால் பல்கலைக்கழகங்கள் இதை படிப்பிக்க சொல்லுகின்றன. சிறுகதையை பற்றிய திறனாய்வை மட்டும் இல்லாமல் சிறுகதை படைப்பதற்கும் எப்படியாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு சில நேரங்களில் நாங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்ட குழுவில் நான் உறுப்பினராக இருந்த பொழுது நாங்கள் அதையே ஒரு கேள்வியாகவே ஒரு அமைத்திருந்தோம். ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏதாவது ஒரு இலக்கியத்தை அந்த மாணவர்கள் படைக்க வேண்டும், அதற்கு ஒரு மதிப்பெண் என்று. முதல் பருவத்தில் அவர்கள் ஒரு சிறுகதை எழுத வேண்டும். இரண்டாவது பருவத்தில் அவர்கள் ஒரு நாடகம் எழுத வேண்டும். மூன்றாவது பருவத்தில் அவர்கள் ஒரு சமுதாய சிந்தனையோடு கூடிய திறனாய்வு கட்டுரை எழுத வேண்டும். ஒரு பிரச்சனையை பற்றியோ, ஒரு முன்வந்த இலக்கியத்தை பற்றியோ ஒரு திறனாய்வு கட்டுரை எழுத வேண்டும். நான்காவது பருவத்தில் அவர்கள் ஒரு கவிதை எழுத வேண்டும். புது கவிதையா இருக்கலாம், அது ஏதோ யாப்புப்படியான கவிதையா இருக்கலாம். இப்படி இதற்கு நம்ம தேர்விலேயே ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்ணை ஒதுக்கி நாங்கள் அந்த பாடத்திட்டத்தை வைத்தோம். முதல் எதிர்ப்பு எங்களுக்கு ஆசிரியர்களிடமிருந்து வந்தது. இதை எப்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறது, இதை எப்படி பையன் எழுதுறதை நாங்கள் மதிப்பிடுறது, அதெல்லாம் முடியாது, நீங்க ஏன் இப்படி பாடமா வைக்கிறீங்க. பிறகு அது பெரிய செனட் வரைக்கும் போய், சிண்டிகேட் வரைக்கும் போய் நாங்கள் போராடி நாங்கள் நிச்சயமா அதை வைத்தே தீர வேண்டும் என்று அந்த குழுவில் உறுப்பினராக இருந்த நானும், அபிபுல்லா என்று உங்கள் சிலராவது கேள்விப்பட்டிருக்கலாம், அபி என்கிற பெயரில் புது கவிதைகள் எழுதுவார். மௌனத்தின் நாவுகள் என்பது அவருடைய மிகச்சிறந்த சிறுகதை. அவரும் நானும் வகுப்பு தோழர்கள். நாங்கள் படிக்கிற பொழுது ஒன்றாக படித்தோம். பிறகு வெவ்வேறு இடத்திலே பணியாற்றினாலும் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்ட குழுவில் ஒன்றாக பணியாற்றினோம். நாங்கள் பல புதுமை சிந்தனையோடு அந்த பாடத்திட்டத்தை அமைத்தோம். அதில் இது ஒன்று, இந்த படைப்பிலக்கியம் என்பது. அப்ப படைப்பிலக்கியத்தை சொல்லிக் கொடுப்பது எப்படி என்று அவர்கள் மலைத்து ஆசிரியர்கள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். சொல்லிக் கொடுக்கணுங்கிறது நம்ம தேவையில்லை. இரண்டாவது, அந்த பல்கலைக்கழகம் முழுவதிலும் இருக்கிற அதனுடைய இணைப்பு கல்லூரிகளெல்லாம் சேர்த்து 1000 மாணவர்கள் அல்லது 2000 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் 2000 மாணவர்களையும் இலக்கிய படைப்பாளர்களாக உருவாக்கணுங்கிறது எங்க நோக்கமும் இல்லை. அது முடியவும் முடியாது. ஆனால் அப்படி ஒரு களத்தை அவர்களுக்கு கொடுத்தால் அதில் ஒரு 20 பேராவது சிறந்த இலக்கிய படைப்பாளர்களாக வர முடியும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஆனந்த விகடனில் மாணவர்களுக்கு என்று சில திட்டங்களை முதலில் அமைத்தார்கள். அந்த மாணவர் திட்டத்தில் எழுத ஆரம்பித்து அதிலே பரிசு பெற்று அதற்கு பிறகு அந்த ஆசிரியர் குழுவிலே இடம் பிடித்து அதிலே வந்தவர்கள் தான் ஜெயபிரகாசன் போன்றவர்கள். அப்போ ஒரு களத்தை நம்ம கொடுத்தா தான் இருக்கிற திறமை வெளியில வரும். அப்படி கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அப்படி கொடுத்த பொழுது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பல இடங்கள்ல இதற்காக ஒரு கருத்தரங்கு நடத்துவது, ஒரு பட்டறை நடத்துவது என்றெல்லாம் ஆரம்பித்தார்கள். சிறுகதை பட்டறை, சிறுகதை கருத்தரங்கு என்று. அதுல பலர் போய் பல இடங்கள்ல எப்படி சிறுகதை எழுதுறது என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதுல குறிப்பிடத்தக்கதாக சரியான நல்ல சிந்தனைகளோடு நல்ல வழிகாட்டுதல்களோடு அமைந்த செய்திகள் என்று எனக்கு தெரிந்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் 2 சொல்லலாம். ராக்கி ரங்கராஜனே குமுதத்தில் ஒரு தொடர் எழுதினார், சிறுகதை எப்படி எழுதுவது.
சிறுகதை எழுதணும்னா என்ன செய்யணும் என்கிற செய்திகளை அவர் ஒரு வழிகாட்டுதல் போல ஒரு தொடராக 6 வாரத்துக்கோ 7 வாரத்துக்கோ குமுதத்தில் எழுதினார். அது ஒரு நல்ல கட்டுரை. அந்த தொடர் பின்னாலே அவருடைய வேறு கட்டுரைகளோடு சேர்ந்து புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது ஒரு நல்ல களம். ஒரு சிறுகதை, அதாவது ஏற்கனவே இதெல்லாம் படிச்சு வராது. முதல்ல சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு, படைப்பு என்பது படிப்பதனால் வருவது அன்று. ஆனால் படிக்காமலும் படைக்க முடியாது. படித்தா தான் படைக்க முடியும். ஆனால் எப்படி என்றால், படிக்கிற பொழுது நம்முடைய சிந்தனை தூண்டப்பட வேண்டும். அந்த சிந்தனையை வெளிப்படுத்துவதற்கு நாம் அது ஏற்கனவே படித்தவற்றை முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளலாம். அவர்களுடைய வழியொட்டி, அவர்களுடைய அடிச்சுவடை ஒட்டி நாம புதிய படைப்புகளை தரணும். ஆனாலும் அவற்றுக்கு வழிகாட்டுகிற மாதிரி இருக்கிற கட்டுரைகள்னு பார்த்தா தரமான ஒரு கட்டுரை ராக்கி ரங்கராஜன் எழுதியது. அதே போல ஜெயமோகன் அவர் மலேசிய பல்கலைக்கழகத்திற்கு போய் அங்கே இந்த சிறுகதை எழுதுவது எப்படி என்பதை பற்றி அந்த மாணவர்களுக்கு ஒரு கருத்தரங்கில் சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். அது அவருடைய ஜெயமோகனுடைய வலைத்தளத்திலேயே அது இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய புத்தக தொகுப்பிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஜெயமோகன் நல்ல சிறுகதை ஆசிரியர். நல்ல தமிழ்ல மிகச் சிறப்பான செறிவான சிறுகதைகள் பலவற்றை எழுதியவர். அதனால அவர் அதை பற்றி சொல்லுவதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. மிகச் சிறப்பாகவும் சொல்லி இருக்கிறார். அது அவருடைய அந்த கட்டுரைகளும் ஒரு நல்ல களமாக நமக்கு அமையும். பெண் எழுத்தாளர்களும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய சிறுகதை எழுதியிருக்கிறார்கள். சாதாரணமா நிறைய சிறுகதை எழுதுறதுங்கிறது வேற, நல்ல சிறுகதைகள் எழுதுவது என்பது வேற. பெண் எழுத்தாளர்கள் நிறைய சிறுகதை எழுதியவர்கள் நிறைய பேர். லட்சுமி எல்லாம் கிட்டத்தட்ட 400-500 சிறுகதைகளுக்கு மேல எழுதியிருக்கிறாங்க. ஆனாலும் அவை பெண்களுக்குரிய பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை சொல்லுகிற கதை என்று சொல்லலாமே தவிர, நாம சொல்லுகிற மாதிரி இந்த இலக்கிய வரலாற்று போக்கில் ஏதோ ஒரு பதிவை செய்தது என்று சொல்லுகிற மாதிரியான எழுத்தாளர்கள் இல்லை. அப்படி எழுத்தாளர்களா நம்ம தமிழ்ல பெண் எழுத்தாளர்கள் தேடினால் வாசந்தி, இந்துமதி, அம்பை போன்றவர்கள் மிகச்சிறப்பான, அம்பையுடைய கதைகள் எல்லாம் ரொம்ப நிறைய விஷயம் இருக்கும். அப்படி ஒரு நல்ல செறிவாக செய்திகளை சொல்லி நல்ல பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு, அது குறிப்பா பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு பெண் கல்வி தொடர்பாகவும் பெண்கள் எப்படி சமுதாயத்திலே அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள் என்பவற்றையும் சொல்லுகிற கதைகளை இந்த 3 பேரும் நிறைய எழுதியிருக்கிறார். வாசந்தி, அம்பை, இந்துமதி இவர்கள். இது போக நிறைய எழுதினவங்கிறது லட்சுமி மாதிரி, ஜோதிர்லதா கிரிஜா, அந்த விமலாரமணி இவங்கெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறான். அது சாதாரண பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு. சிவசங்கரி இந்த 2லையும் தடம் பதித்தவர். அவருடைய சில கதைகள் நல்லா இருக்கும், நல்ல செறிவான பிரச்சனையை எடுத்து பேசுவதாக இருக்கும். சில கதைகள் சாதாரணமாக இருக்கும். அப்படி 2ம் எழுதுகிற இயல்புடையவர். இது நம்முடைய தமிழ் சிறுகதையில் பெண்கள். இனி சிறுகதை என்று வருகிற பொழுது இன்னொரு 2ஐயும் சேர்த்து நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகங்களிலே படிப்பிப்போம். இலங்கை சிறுகதைகள், மலேசிய சிறுகதைகள். இந்த 2ஐயும் பற்றி மிக தெளிவான அல்லது மிக ஆழமான அறிவு எனக்கு இருப்பதாக நான் சொல்ல மாட்டேன். என்றால் நான் கணேசலிங்கத்தினுடைய சிறுகதைகளையும் இன்னும் ஒரு 2 பேருடைய சிறுகதைகள் தான் நான் படிச்சிருக்கிறேன். யோகநாதனுடைய சிறுகதைகளும் கணேசலிங்கத்தினுடைய சிறுகதைகளும் படித்திருக்கிறேன். டேனியலுடைய நாவல்கள் படித்திருக்கிறேன். இதை தவிர ரொம்ப அதிகமா படிச்சதில்லை. ஆனாலும் பொதுவாக எங்கள் பேராசிரியர்களுக்கு ஒரு கருத்து, நாங்கள் கருத்தரங்கங்களில் மற்ற இடத்தில் மற்ற பேராசிரியர்களை சந்திக்கிற பொழுது அவர்கள் சொல்லுவதில் இந்த இலங்கை எழுத்துக்கள் அவர்களுடைய நாட்டு பிரச்சனைகளை அதிகம் பேசுவதாக இருக்கிறது. இலங்கை சிறுகதைகள் எல்லாம் அவர்களுடைய நாட்டு பிரச்சனை, அங்கே இருக்கின்ற ஒன்று இந்த பேரினவாதம் சிற்றினவாதம் என்கிற அந்த பிரச்சனை, அல்லது அங்கே இருக்கிற தோட்ட தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இருக்கிற பிரச்சனை, அங்கே இருக்கிற வாழ்க்கை முறையில் அந்த பிறரால் அவர்கள் எப்படி பின்தள்ளப்படுகிறார்கள், அதற்காக அவர்கள் எப்படி போராட வேண்டியிருக்கிறது என்பது போன்ற பிரச்சனைகள், இவைதான் அதில் அதிகமாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன என்று எங்களுக்கு ஒரு கருத்துண்டு. அது எவ்வளவு உண்மை என்பது எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். அதே போல மலேசிய தமிழ் சிறுகதைகள் என்பது இதைவிட கூட இன்னும் கொஞ்சம் பின் அளவிலே இருக்கிறது. ஆனால் இலங்கை சிறுகதைகளை பொறுத்தவரை அவற்றினுடைய அந்த சிறுகதை இலக்கணமோ தரமோ எங்கள் தமிழ் சிறுகதைகளை விட மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று நாங்கள் பல சிறுகதைகளை பாராட்டி இருக்கிறோம். பல சிறுகதைகள் எங்கள் கருத்தரங்கங்களிலே பாராட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் மலேசிய சிறுகதைகளை பற்றி அப்படி எந்த சிறுகதையும் மிகச் சிறந்ததாக யாரும் எடுத்து சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை.
அதிலேயும் நான் 2-3 சிறுகதை தொகுப்புகள் படித்திருக்கிறேன். அந்த மலேசிய சிறுகதையினுடைய